Attention now to Tamil Nadu, where there's been a sensational development. You remember how the DMK government refused to allow devotees to light a deepam despite the court giving its directions. Now the development has taken a fatal turn, with the BJP alleging that a devotee has self-immolated, upset over the denial of lighting the deepam at the Deepatun. Now, the deceased has been identified as Purna Chandran. Local sources say that he locked himself up inside a police booth in city limits and lit himself on fire using petrol. Police sources in Madurai have confirmed that the reason behind his death is the Deepam controversy. The BJP leaders have visited Madurai and also met the family of the victim. எவ்வளவு பெரிய செய்தியாக அது மாறி இருக்கிறது. எனக்கு ரொம்ப தூரஸ்தவசமாக மதுரை மாநகர் நரிமேடு பகுதியில் இருக்கக்கூடிய தீவிர முருக பக்தராக இருக்கக்கூடிய திரு பூர்ண சந்திரன் அவர்கள் இன்னைக்கு ஒரு குடும்பத்தோடு 2 குழந்தைகளோடு சந்தோஷமாக ஒரு நடுத்தரமான வாழ்க்கையை வாழக்கூடிய பூர்ண சந்திரன் இன்னைக்கு இந்த சாயந்தரம் அவரே தீ வச்சு கொளுத்தி இறந்து போயிட்டார். இறந்து போறதுக்கு முன்னாடி 3 ஆடியோ மெசேஜ் தன்னுடைய சூசைட் நோட்டா பதிவு செஞ்சிருக்கிறாங்க. திருப்பரங்குன்றம் மலை நீதியரசர் அவர்கள் நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தும் கூட அங்க தீபத்தூணுல தீபத்தை ஏற்ற முடியாது என்று சொன்ன திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசை கண்டிச்சு இதனால தான் ஒரு பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாகி தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டு இன்னைக்கு அவர் இறந்து போயிருக்கிறாங்க. அந்த கோரமான காட்சியை நம்ம பார்க்கிறோம். எங்களுடைய அன்பான வேண்டுகோள், எந்த ஒரு முருக பக்தரும் கூட இது போன்ற விபரீதமான முடிவை எடுக்காதீங்க அப்படிங்கிறது அன்பான வேண்டுகோள். நீதிமன்றம் இருக்கு, நீதியரசர்கள் இருக்கின்றார்கள். எத்தனை காலத்துக்கு அவங்க ஆட்டம் போடுவாங்க? நம்ம தீர்ப்பு வாங்கி தீபத்தூர்ல தீபம் ஏத்துறோம். முருகபெருமானுடைய பெருமைக்கு எந்த விதமான ஒரு கலங்கமும் ஏற்படாத வகையில நாம் சண்டை போடுவோம். அதனால Well, bystanders had noticed the smoke and alerted the fire and rescue service personnel, who rushed to the spot and found his charred body. The victim is said to have sent a few audio clips to a friend, claiming that he was taking this extreme step because of the Deepatun issue. சார், இப்போது அவர் அந்த தீபம் ஏற்றது பற்றி அப்செட்டாக இருந்தார் அப்படிங்கிற மாதிரி சில தகவல்கள் வருது. அவர் வந்துட்டு இறக்கறதுக்கு முன்னாடி கூட அவரோட ஃப்ரெண்டுக்கு சில ஆடியோஸ்லாம் அனுப்பியிருந்தாரு அப்படின்னு. அது ஆடியோஸ் அனுப்பியிருக்கிறது உண்மையா சார்? ஆமாம் மேடம், ஒரு 3 ஆடியோ அனுப்பியிருக்கான். அது செஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி 3 ஆடியோ ஃப்ரெண்டுக்கு இன்னும் ஒரு 2-3 பேர்த்துக்கு அனுப்பியிருக்கான். எங்களுக்கு இந்த சம்பவம் நடந்தது ஒரு 4 மணிக்கு மேலே தான் தெரியும். நாங்கள் ஸ்டேஷனுக்கு போனதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு அந்த ஆடியோவை அவர் அனுப்புனாப்புல. அது இந்த மாதிரி தீபம் திருப்பரங்குன்றத்தில் ஏற்ற விடலை அப்படின்றதுல கொஞ்சம் மனசு பாதிக்கப்பட்டு நானே தீபமாக எரியிறேன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி செஞ்சுட்டான். அவ்வளோ எங்களுக்கு ஸ்டேஷனுக்கு போனதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு அந்த விவரம் தெரியும். அவர் கட்சியில் ஏதாவது கட்சியில் அஃபிலியேட்டடாக இருந்தாரா? இல்லை, எந்த கட்சியிலலாம் எந்த கட்சியிலையுமே இல்லை. பக்தியாக இருப்பா, சாமி கும்பிடுவா, பழனி இந்த மாதிரி கோயில்களுக்கு போவான். அவ்வளோதான். நார்மலாக எல்லா பேரும் மாதிரியும் கொஞ்சம் பக்தியாக இருக்கிறது தான். ஆனால் இந்த அளவுக்கு தீவிரமாக செய்கிற அளவுக்கு அதை இருந்திருக்கான்றது எங்களுக்கு தெரியாது. கடைசி கேள்வி, அவர் உங்கள் ஃபேமிலிக்கிட்ட ஏதாவது அவர் இந்த மாதிரி அந்த தீபம் பற்றி அப்செட்டாக இருக்கிற மாதிரி ஏதாவது காட்டிக்கிட்டாரா? ஏதாவது பேசினாரா முன்னாடி? அதான் அவங்க ஒய்ஃப்கிட்ட மட்டும் பேசியிருக்கான். நியூஸ் பார்த்து இந்த மாதிரி இருக்க பற்றி பேசியிருக்கான். மற்றபடி எங்கிட்ட யார்கிட்டையும் அவன் அந்த மாதிரி சொல்லலை. அது இப்போ சம்பவம் நடந்ததுக்கப்புறம் அவங்க ஒய்ஃபு சொல்லி அழுகும் போது எங்களுக்கு அது தெரியும். அது அவங்களுக்கும் அவங்க ஒய்ஃபுக்கும் தான் தெரிஞ்சிருக்கு அவன் பேசுனது. எங்கிட்ட யார்கிட்டையும் அவன் அந்த மாதிரி பேசியிருந்தா கொஞ்சம் தேர்த்தி நாங்கள் அதை இது பண்ணியிருப்போம். அது எங்களுக்கு தெரியாமே இப்படி போயிட்டான். Now, while the DMK is yet to respond on the controversy over the devotee suicide, Tamil Nadu Deputy Chief Minister Udayanidhi Stalin has spoken on the Deepam Rao, alleging that people from the centre are sowing seeds of hate in the state based on religion, language and caste, but people will reject the evil forces. மதம், மொழி, சாதியின் பேரால வெறுப்புணர்வை வேணும்னே பரப்புறாங்க. நான் இங்க மதுரையிலிருந்து உங்க முன்னிலையில நான் உறுதியா சொல்றேன், அவங்களுடைய
எவ்வளவு முயற்சி பண்ணாலும் நிச்சயமா தமிழ்நாட்டுக்குள்ள அவங்களுடைய பிரித்தாளரை சூழ்ச்சி எந்த நாளையும் வெற்றி பெறாது. தமிழ்நாட்டு மக்கள் அனுமதிக்கவே மாட்டாங்க. ஏன்னா தமிழ்நாடு எப்பொழுதுமே ஒரு தனித்துவமான மாநிலம். மக்கள் மத்தியில பிரிவினையை ஏற்படுத்தி, பிரிவினையை தூண்டி, கலவரத்தை ஏற்படுத்தி, அந்த கலவரத்தில் எப்படியாவது குளிர்காயலாம்னு நினைக்கின்ற பாசிஸ்டுடைய நினைப்பு நிச்சயம் தமிழ்நாட்டு மக்களால் வீழ்த்தப்படும். All right, with that, it's time for us to slip into a short break here. Don't go anywhere. We'll be right back. The year's most